சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/2 கப்பு பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 3 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இது கழுவிட்டு 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு பச்சைப்பருப்பும் போட்டுக்கிறோம். மொத்தம் 1.5 கப்பு ஆகுது. இதுக்கு நான் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். சில அரிசி சீக்கிரம் வேகும், சில அரிசி சீக்கிரம் வேகாது. அதனால் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நம்ம ஆறின பிறகும் பொங்கல் சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டி இறுக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சு மூடி விசில் போட்டு விட்டுட்டேன். பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு 1/2 மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1/2 மூடி தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதாவது 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி இதை நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சின்னு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மிக்சியும் கழுவி அதிலே ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணியை தான் கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி அரைக்கிறதுக்குள்ளே பொங்கல் 5 விசில் வந்துடுச்சு. நான் 5 விசில் வர வரைக்கும் வச்சுருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் போன பிறகு நான் திறந்து பார்த்துக்கிட்டேன். பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. குக்கரு பருப்பு போட்டாலே 4 விசில் வச்சா தான் நல்லா வெந்து வரும். அதனால் நான் 5 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது 2த்துக்கும் தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வானலை போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு இது தாளித்து சட்னியில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதே வானலில் தான் நான் பொங்கலுக்கும் தாளிப்பு செய்ய போகிறேன். இப்போ இந்த வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிங்க. நான் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு மீதி எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 முந்திரி பருப்பு இருக்கும், அதையும் போட்டுட்டு பொரிச்சிக்கலாம். இது நல்லா செவந்து வந்த பிறகு கடைசியாக பெருங்காயத்தூளை போட்டு இது நல்லா கலந்து விட்டு பொங்கலில் இது எடுத்து ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நம்ம நிறைய நெய்யும் எண்ணெயும் ஊற்றுனாக்கா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வழவழன்னு நமக்கு சாப்பிடும்போது இருக்கும். ஆனால் உடம்புக்கு அது நல்லதில்லை. அதனால் நான் கொஞ்சம் குறைவாகவே எல்லாம் ஊற்றிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நிறைய ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.